நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்ற நாயன்மாரின் கூற்றுக்கிணங்க எங்கும் எப்போதும் தைரியம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நேயர்களே, டிசம்பர் மாதம் 11ஆம் திகதி முதல் 17ஆம் திகதி வரை ஒவ்வொரு நாளும் எவ்வாறு இருக்கிறது என்பதனை காண்போம். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை துவாதசி திதி காலை 7:34 வரை உள்ளது. அதன் பிறகு திரையோதசி திதி வருகின்றது. பரணி நட்சத்திரம் இரவு 7:45 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் வருகின்றது. கீழ்நோக்கு நாளாக இருக்கின்றது. நேத்திரம் ஜீவனம் உண்டு, சித்தயோகம் உண்டு. இன்றைய தினத்திலே திருவண்ணாமலையிலே பரணி தீபமானது ஏற்றப்படுகிறது. இந்த பரணி தீபம் மிக விசேஷமான தீபமாகும். இன்றைய தினம் தெற்கு நோக்கி மட்டும் இன்றைய தினம் தீபம் ஏற்றலாம். அதாவது யமதர்ம பயமெல்லாம் நீங்கும், நோயெல்லாம் விலகும். அதற்காக இன்றைய தினத்திலே தீபம் ஏற்றி வணங்குங்கள், நன்மைகள் உண்டாகும். அடுத்ததாக டிசம்பர் மாதம் 12ஆம் திகதி திங்கள் கிழமை வளர்பிறை சதுர்த்தசி திதி பின்னிரவு 2:30 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு பௌர்ணமி திதி வருகின்றது. இன்றைய தினம் மந்தயோகமுடன் கீழ்நோக்குள்ள கார்த்திகை நட்சத்திரம் மாலை 6:10 வரை உள்ளது. அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய தினத்திலே நேத்திரம் ஜீவனம் எல்லாம் உண்டு. திருவண்ணாமலையிலே இன்றைய தினம் சீரும் சிறப்புமாக மகா கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. அவசியம் இன்றைய தினத்திலே அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லி வீடுகளிலே எங்கும் எல்லா வகையிலும் நீங்கள் தீபம் ஏற்றுவது நல்லது. நல்லெண்ணெய் தீபமோ அல்லது நெய் விளக்கோ இன்றைய தினத்திலே அகல் விளக்கு நீங்கள் ஏற்றி வணங்கினால் பாவங்கள் எல்லாம் தீரும், சந்ததிகள் நல்ல நிலைக்கு வருவார்கள், ஆத்ம ஜோதியும் இன்றைய தினத்திலே கிடைக்கும். அடுத்ததாக டிசம்பர் மாதம் 13ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை வளர்விறை பௌர்ணமி திதி நள்ளிரவு 12:45 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு பிரதமை திதி வருகின்றது. அமிர்த யோகமுடன் மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் மாலை 4:32 வரை உள்ளது. அதன் பிறகு சமநோக்குடன் சித்த யோகமுள்ள மிருகசீரிடம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனம் உண்டு. இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் அனுசரித்தால் நன்மைகள் அதிகரிக்கும். கார்த்திகை மாத பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமியாகும். இன்றைய தினத்திலே அம்பாள், சிவன், முருகனை நினைத்து வணங்கினாலும் சகல சௌபாக்கியங்களும் கிட்டும். அடுத்ததாக டிசம்பர் மாதம் 14ஆம் திகதி புதன்கிழமை தேய்பிறை பிரதமை திதி இரவு 10:30 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு துவிதியை திதி வருகின்றது. சமநோக்குள்ள மிருகசீரிடம் நட்சத்திரம் மதியம் 3:07 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனம் உண்டு, சித்தயோகம் உண்டு. இன்றைய தினம் பழைய கடன் பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்கும் வழக்குகளை பேசி முடிப்பதற்கும் நலமாக இருக்கும். அடுத்ததாக டிசம்பர் மாதம் 15ஆம் திகதி வியாழக்கிழமை தேய்பிறை துவிதியை திதி இரவு 8:04 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு திருதியை திதி வருகின்றது. மந்த யோகமுடன் மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம் மதியம் 2 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு அமிர்த யோகம் உள்ள புனர்பூச நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய தினத்திலே புது வியாபாரங்கள் தொடங்குவதற்கு நலமாக இருக்கும். அதாவது உணவு, அதே போல் கமிஷன் வியாபாரங்கள், இரும்பு வியாபாரங்கள் தொடங்குவதற்கு மட்டும் நலமாக இருக்கும். அடுத்ததாக டிசம்பர் மாதம் 16ஆம் திகதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை மார்கழி மாதம் 1ஆம் திகதி திருதியை திதி மாலை 7:18 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சதுர்த்தி திதி வருகின்றது. சித்த யோகமுடன் சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம் மதியம் 1 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு மந்த யோகமுடன் மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனம் எல்லாம் உண்டு. இன்றைய தினத்திலே வீடு மனை வாங்குவதற்கு முன்பணம் தரலாம்.
பழுதான மின்னணு மின்சார சாதனங்களையும் மாற்றிக்கொள்ளலாம். அடுத்ததாக டிசம்பர் மாதம் 17ஆம் திகதி சனிக்கிழமை தேய்பிறை சதுர்த்ததி திதி மாலை 6:13 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு பஞ்சமி திதி வருகின்றது. மேல்நோக்குடன் சித்த யோகமுள்ள பூசம் நட்சத்திரம் நண்பகல் 12:30 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு கீழ்நோக்குடன் மந்தயோகமுள்ள ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் ஜீவனமெல்லாம் உண்டு. இன்றைய தினத்திலே சங்கடகர சதுர்த்தி விரதம் இருங்கள். விநாயகப் பெருமானை வழிபட்டால் எல்லா நன்மைகளும் உண்டாகும். நெஞ்சிற்கினிய நேயர்களே, இதுவரை பொதுவான பலன்களை பார்த்தோம். இப்போது சிறப்பு பலன்களான ராசி பலன்களையும் பார்ப்போம். மேட ராசி நண்பர்களே, எறும்புகளைப் போல் நமக்கு உபதேசிப்பவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அந்த எறும்புகளோ நம்மிடம் பேசுவதில்லை என்று சுவாமி விசுத்தபானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் கடினமாக உழைப்பதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தின் தொடக்க 2 நாட்களாகிய ஞாயிறு திங்கள் ஆகிய 2 நாட்கள் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலைதூக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். உணவு விஷயத்திலே கொஞ்சம் கராராக இருங்கள். பண விஷயத்திலேயும் முதல் 2 நாட்கள் கராராக இருங்கள். செவ்வாய் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும். எதிர்ப்புகளெல்லாம் விலகும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தொடர்ந்து சாதகமான நட்சத்திரங்களிலே சென்று கொண்டிருப்பதனால் தைரியம் பிறக்கும். அது மட்டுமில்லாமல் சகோதர வகையிலும் நல்லதெல்லாம் நடக்கும். இந்த வாரத்திலே உங்களுக்கு பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். மற்றபடி பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாகத்தான் நடந்து கொள்வார்கள். அவர்களை அவர்கள் போக்கில் நீங்கள் விட்டு பிடிப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பிற்பகுதியில் புது வாடிக்கையாளர்கள் எல்லாம் வரத் தொடங்குவார்கள். வாரத்தின் பிற்பகுதியில் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையும் லாபமும் உண்டாகும். அது மட்டுமில்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி வகைகளாலும் எலக்ட்ரானிக்ஸ் வகைகளாலும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இந்த வாரத்திலே அதிரடியாக சில சலுகை திட்டங்களை எல்லாம் அறிவித்து பழைய பாக்கிகளை எல்லாம் வசூல் செய்வீர்கள். பழைய சரக்குகளையும் வெற்றி தீர்ப்பீர்கள். உத்தியோகத்திலே உங்கள் கை ஓங்கி நிற்கும். ஒரு பக்கம் வேலை சுமை இருந்தாலும் மற்றொரு பக்கம் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் உருவாகும். அட்டமத்து சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் அவசரப்படாதீர்கள். மற்றவர்களை நம்பி பெரிய முடிவுகளெல்லாம் எடுக்காதீர்கள். மாணவ மாணவிகளே, படிப்பிலே இந்த வாரத்தின் முற்பகுதியில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். வாரத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு நினைவாற்றல் அதிகமாகும். கன்னிப்பெண்களே, உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன மன இறுக்கங்களெல்லாம் விலகும். இந்த வாரத்தின் பிற்பகுதியில் உற்சாகமாக இருப்பீர்கள். வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. கலைஞர்களே, சின்ன சின்ன வாய்ப்புகள் வந்தாலும் தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆக மொத்தம் இந்த வாரம் முதல் 2 நாட்களாகிய ஞாயிறு திங்கள் ஆகிய நாட்கள் உங்களுக்கு அலைச்சலையும் ஏமாற்றங்களையும் சற்றே ஆரோக்கிய குறைவையும் தந்தாலும் செவ்வாய் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் மகிழ்ச்சியையும் பணவரவையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 9. ராசியான நிறங்கள் இளம் சிவப்பு வெள்ளை நிறங்களாகும். இடப ராசி நண்பர்களே, நன்மை நமக்கு ஒரு வைத்தியன், ஆனால் தீமையோ அதைவிட நல்ல வைத்தியன் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் நல்லது மூலமாக சில விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஆனால் தீயது நடந்தாலோ பலவிதமான விஷயங்களை நீங்கள் கற்று தெளிவீர்கள். பகுத்தறிவையும் பயன்படுத்தி முன்னேறுவதில் வல்லவர்கள் நீங்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தின் முற்பகுதி மந்தமாகத்தான் இருக்கும். பணப்புழக்கமும் சுமாராகத்தான் இருக்கும். அவசர முடிவுகளெல்லாம் வேண்டாம். முன்கோபத்தை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்தால் நலமாக இருக்கும். இந்த வாரத்திலே இறுதி 3 நாட்களாகிய வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்களெல்லாம் அமோகமாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பணப்புழக்கத்தையும் தருவதாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனாகிய வெள்ளி பகவான் 9வது வீட்டிற்குள் நின்று கொண்டிருப்பதனால் ஏதாவது ஒரு வகையில் விஐபிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள்.
சிலருக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். வாகனத்தை பழசி தந்துவிட்டு புதுசு வாங்கக்கூடிய அமைப்பும் உண்டாகும். அதே போல் பழைய பாக்கிகள் எல்லாம் வாரத்தின் பிற்பகுதியில்தான் வசூலாகும். முற்பகுதியில் பெரிய முதலீடுகளெல்லாம் வேண்டாம். வாடிக்கையாளர்களை கனிவாக நடத்துங்கள். பங்குதாரர்களையும் பகைத்து கொள்ளாதீர்கள். கண்டகச்சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் கணவன் மனைவிக்குள்ளே ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. மற்றபடி உத்தியோகத்திலே இந்த வாரத்திலே உங்களுக்கு வேலை சுமை இருந்து கொண்டே தான் இருக்கும். அவசரப்பட்டு அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள். வாரத்தின் பிற்பகுதியில் அலுவலக சூழ்நிலை மேம்படும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையும் உண்டாகும். மாணவ மாணவிகளே, இந்த வாரத்திலே உங்களுடைய நினைவாற்றல் கொஞ்சம் குறையும். எனவே விடைகளை நீங்கள் எழுதி பார்ப்பது நல்லது. அவசர முடிவுகளையும் தவிர்ப்பது நல்லது. வாரத்தின் பிற்பகுதியில் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். அதாவது மதிப்பெண்ணும் கூடி வரும். இந்த வாரத்திலே கன்னிப்பெண்களே, காதல் விவகாரத்தை கொஞ்சம் தள்ளி வையுங்கள். பெற்றோரின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். படிப்பிலே கவனம் செலுத்துங்கள். வாரத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். கலைஞர்களே, சின்ன வாய்ப்புகளாக இருந்தாலும் அதை நீங்கள் தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்வது நல்லது. உங்களை விட வயதில் குறைந்த கலைஞர்களால் ஆதாயம் அடைவீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் முற்பகுதி உங்களையும் மையப்பகுதி ஆரோக்கிய குறைவையும், இறுதி 3 நாட்களாகிய வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்கள் அதிரடி முன்னேற்றங்களையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 6. ராசியான நிறங்கள் பிங்க் வெள்ளை நிறங்களாகும். மிதுன ராசி நண்பர்களே, எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலை மீது ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டு அதை சிறப்பாக முடித்து காட்டுகிறவன் எவனோ அவனே உண்மையான மாமனிதனாகிறான் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எதிலும் எதுவாக இருந்தாலும் விருப்பத்துடனும் ஒரு இன்வால்மெண்ட்டுடனும் வேலை செய்து முடிப்பதிலே நீங்கள் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் ஓரளவு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ராகு பகவான் 3வது வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால் மனதிலே தைரியம் பிறக்கும். பெரியவர்களெல்லாம் அறிமுகமாகுவார்கள். ஆனால் 4வது வீட்டிலே குரு இருக்கிறாரே, நாய்படாத பாடு என்று கூறுவார்கள். 4ஆம் இடத்து குரு. வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும். முக்கியமான வேலைகளெல்லாம் தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்கும். கொடுத்த வாக்கை சரியாக நிறைவேற்ற முடியவில்லையே என்ற ஒரு கவலையும் சில நேரங்களிலே வந்து போகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தாயாருக்கு மருத்துவ செலவுகள் எல்லாம் அதிகமாகி கொண்டே போகும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகமாகி கொண்டே போகும். உணவு குடிவகைகள், மருந்து வகைகள், எரிபொருள் வாகன வகைகள் மூலமாக லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலே நிம்மதி இருக்காது. ஏனென்றால் வேலை சுமை இருக்கும். அதிகாரிகளும் குறை கூறுவார்கள். குடும்பத்தினரும் நாம் செலவழிக்க நேரம் கிடைக்கவில்லை. அலுவலகத்திலும் அதிக நேரம் ஒதுக்கி வேலை பார்க்கிறோம். ஆனால் அதற்கு பலனாக ஒரு ஆறுதலான வார்த்தையோ ஒரு பாராட்டுதல்களோ இல்லை. வீட்டிலும் நிம்மதி இல்லை, வெளியிலும் நிம்மதி இல்லை என்றெல்லாம் இந்த வாரத்திலே சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வந்து போகும். மற்றபடி மாணவ மாணவிகளே, படிப்பிலே கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருப்பது நல்லது. நிதானம்னா என்ன? விடைகளை எழுதி பார்ப்பது நல்லது. தவறான பழக்க வழக்கமுள்ள நம்ம நண்பர்களுடன், அதாவது மாணவர்களுடன் நீங்கள் சேராமல் இருப்பது மிகவும் நல்லது. ஏனென்றால் குரு பகவான் சாதகமாக இல்லாததனால் தீய பழக்க வழக்கங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருங்கள். கன்னி பெண்களை, காதல் விவகாரத்தை தள்ளி வைத்துவிட்டு இந்த வாரத்திலே நீங்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பது நல்லது. படிப்பில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கலைஞர்களே, சின்ன சின்ன படைப்புகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக எதையும் செய்ய பாருங்கள். அவசர முடிவுகளெல்லாம் வேண்டாம். விமர்சனங்களை கண்டு அஞ்சாதீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் எதிர்பாராத நன்மைகள் தரக்கூடியதாக இருந்தாலும் சற்றே எதிர்பார்ப்புகளெல்லாம் தாமதமாக நிறைவேறும் வாரமாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 4. ராசியான நிறங்கள் வெளிர் பச்சை, வெளிர் நீல நிறங்களாகும்.
கடகராசி தோழர்களே, நாம் அறிவை விலை கொடுத்து வாங்கிவிடலாம். ஆனால் உணர்ச்சி, அன்பு ஆகியவையெல்லாம் எந்த கடையிலும் விற்பனை செய்யப்படுவதில்லை என்று பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் அன்புக்கு அடிமையாக இருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தின் முற்பகுதி அமோகமானதாக இருக்கும். இந்த வாரத்தின் முற்பகுதியில் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. பணப்புழக்கமெல்லாம் அதிகமாகும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கசப்புணர்வுகள் எல்லாம் நீங்கும். பிள்ளைகளும் ஆதரவாக பேசுவார்கள். உங்களுடைய ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த வாரத்தின் பிற்பகுதியில் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. குறிப்பாக வாரத்தின் இறுதி 2 நாட்களாகிய வெள்ளி, சனி ஆகிய நாட்களிலே அமைதியாக இருங்கள். அதாவது வாயு பதார்த்தங்களை தவிர்க்க பாருங்கள். உணவில் விஷயத்திலே கொஞ்சம் நீங்கள் கராராக இருப்பது நல்லது. சின்ன சின்ன உடற்பயிற்சி எல்லாம் வாரத்தின் இறுதி பகுதியிலே நீங்கள் மேற்கொள்வது மிகவும் நல்லது. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டிலே குரு பகவான் முடங்கி கிடப்பதனால் சின்ன சின்ன காரியங்கள் கூட சற்றே தடைபட்டு முடிவடையும். மற்றபடி வியாபாரம் இந்த வாரத்தின் முற்பகுதியில் லாபகரமாக இருக்கும். ஆனால் வாரத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். வாடிக்கையாளர்கள் வருவார்கள். வேலையாட்கள் கொஞ்சம் முரண்டு பிடிப்பார்கள். தட்டி கொடுத்து கொண்டு போக பாருங்கள். அதே போல் பங்குதாரர்களிடம் நீங்கள் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்திலே உணவு, குடி வகைகள், மருந்து வகைகள், அதே போல் துணி வகைகள் மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலே எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகாரிகளின் ஆதரவு அதிகமாகும். ஆனால் சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன மோதல் போக்கெல்லாம் வந்து நீங்கும். மற்றபடி வியாபாரத்திலேயும் லாபம் உண்டு. மாணவ மாணவிகளே, படிப்பிலே அக்கறை காட்டுங்கள். சில நேரங்களிலே விளையாட்டு பகுதியிலேயே நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறீர்களே தவிர படிப்பில் ஆர்வம் காட்டுவதில்லை. இந்த வாரத்திலே நீங்கள் கூடுதலாக படிப்புக்கு நேரம் ஒதுக்குவது நல்லது. அதே போல் லைப்ரரி, நூலகம் சென்றும் சில புத்தகங்களை படிக்க தவறாதீர்கள். கன்னிப்பெண்களே, இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு அமைதியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல செய்திகளும் கூடி வரும். கலைஞர்களே, இந்த வாரத்திலே நீங்கள் புது வாய்ப்புகள் எல்லாம் பெறுவீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் பிற்பகுதி கொஞ்சம் மந்தமானதாகவும் உடல்நலக்குறைவையும் வேலை சுமையையும் தருவதாக இருந்தாலும் முற்பகுதி அமோகமானதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 7, ராசியான நிறங்கள் ஆரஞ்சு, ஊதா நிறங்களாகும். சிம்ம ராசி தோழர்களே, சான்றோர்கள் பொருளாதாரத்திலே கீழ்வான நிலைக்கு சென்றாலும் பண்பு ஒழுக்கத்தில் ஒருபோதும் அவர்கள் குறைவதில்லை என்று பகவான் சித்பவானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். அதனால்தான் பழைய மொழியும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்றும் உள்ளது. இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் வறுமையில் சில நேரங்களில் தள்ளப்பட்டாலும் எப்பொழுதும் உயர்ந்த ஒழுக்கத்தையும் பண்பையும் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக இருக்கும். உங்களின் யோகாதிபதியாகிய செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்க தொடங்கியுள்ளதனால் ஆக்கப்பூர்வமாக சில முக்கியமான வேலைகளை எல்லாம் செய்வதற்கான முயற்சிகளில் இறங்குவீர்கள். ஆனால் சுக்கிரன், அதாவது வெள்ளி பகவான் 6வது வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால் அடிக்கடி கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்கள், கருத்து மோதல்கள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது. வாகனமும் அடிக்கடி பழுதாகும். அது மட்டுமில்லாமல் வெளிவட்டாரத்திலே நீங்கள் சொல்லாததையெல்லாம் சொன்னதாக சிலர் சொல்லி கொண்டிருப்பார்கள். அதை நினைக்கும் போது சில நேரங்களில் வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். இந்த வாரத்திலே உங்கள் பிரபல யோகாதிபதி செவ்வாய் வலுவடைந்து நிற்பதனால் சகோதரங்கள் ஆதரவாக இருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த வாரத்திலே விஐபிகளும் அறிமுகமாகுவார்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் திடீர் லாபம் யோகமெல்லாம் உண்டு. புது ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாக வாய்ப்புகள் இருக்கிறது. அதையோடு மட்டுமில்லாமல் பழைய வாடிக்கையாளர்களும் தேடி வருவார்கள். இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை உருவாகும். அதே போல் கெமிக்கல் மருந்து வகைகளால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் எல்லாம் குறையும். சந்திரனின் போக்கு சாதகமாக நின்று கொண்டிருப்பதனால் உத்தியோகத்திலே சின்ன சின்ன சலுகைகள், பதவி உயர்வையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
மாணவ மாணவிகளே, அறிவியல் பாடத்திலே அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள். ஆனால் கணக்கு கொஞ்சம் பிணக்காக இருக்கும். கணித பாடத்தில் இருக்கக்கூடிய சூத்திரங்கள், அதாவது ஃபார்முலாஸை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் படித்து வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது. கன்னிப்பெண்களை 6வது வீட்டிலே சுக்கிரன் நின்று கொண்டிருப்பதால் காதல் விவகாரத்தை தள்ளி வைத்துவிட்டு கல்வியிலே கவனம் செலுத்துங்கள். அதே போல் நேர்முகத் தேர்வுக்காகவெல்லாம் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். போட்டித் தேர்வுகளுக்கும் உங்களை தயார்படுத்திக் கொள்வது நல்லது. கலைஞர்களே, அவசர முடிவுகள் எதுவும் வேண்டாம். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் மகிழ்ச்சி தரும் வாரமாகவும், அதே நேரத்தில் சிக்கனம் தேவைப்படும் வாரமாகவும், வாகனத்தை மெதுவாக இயக்க வேண்டிய வாரமாகவும் உங்களுக்கு அமைகிறது. ராசியான எண் 3, ராசியான நிறங்கள் ஆரஞ்சு ஊதா நிறங்களாகும்.